ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உங்கள் கவனத்தை பக்கமாக திருப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வார்த்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் பைபிள் வச்சிருக்கவங்க எல்லாரும் பைபிள் எடுத்து ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் பழைய ஏற்பாட்டில் 24வது பக்கத்தில் இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பைபிள் இல்லாதவங்க நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. நான் இன்றைக்கு இப்படி பேச போகிறேன். உங்கள் மலைகளுக்கு நீங்கள் பேர் வையுங்கள். நீங்கள் சந்திக்கிற போராட்டத்தின் மலைக்கு நீங்கள் என்ன பேர் வைப்பீர்கள்? அங்கே ஆபிரகாம் ஒரு பேர் வைக்கிறான். என்ன பேர் வைக்கிறான் என்றால், அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான். இந்த சம்பவம் தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. ஆண்டவர் ஆபிரகாமை 75 வயதாக இருக்கும்போது அழைத்தார். 100 வயதிலே பிள்ளையை கொடுத்தார். 25 வருடம் அவன் மிகுந்த காத்திருந்தான். நீங்கள் காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிற காரியம் ரொம்ப விலையேறப்பட்டதாக இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்து அது உங்கள் கையில் கிடைக்கும் போது ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுவீங்க. இதனால தான் நான் இருக்கிறேன்னு சொல்லி இருப்பீங்க. 25 வருஷம் பெரிய நீண்ட காத்திருப்புக்கு பின்பு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். அந்த பிள்ளை வளர்ந்து வருகிறான். அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வீட்டில் இருக்கிற அடிமை பெண்ணையும் அவளுடைய குமாரனையும் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் அனுப்பிவிட்டாரு. இப்போ இந்த பிள்ளை மட்டும்தான் வீட்டில் இருக்கு. கவனிங்க, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அவன் ரொம்ப நேசிக்கிற பிள்ளை அந்த வீட்டில் இருக்கும்போது 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி சோதித்தார்? அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் சொன்னான், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கும் குறிக்கும் மலைகளில் ஒன்றில் அவனை என்ன செய்ய தகன பலியாக இடு என்று சொன்னார். கவனிங்கள், மோரியா என்றால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். மோரியானா என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? தெரிந்து கொள்ளப்பட்ட இடம். தேவன் தெரிந்து கொண்ட இடத்துக்கு நீ வா அப்படின்னு சொல்றாரு. அங்க வான்னு சொன்னா மட்டும் போதாது. இப்போ உங்களை பார்த்து ஏதாச்சும் ஒரு மலைக்கு வா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா போயிடுவோம். ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு, தேவன் சொல்லிட்டாரு. ஆனா அங்க போகும்போது கர்த்தர் சொல்றாரு, நீ உன் மகனையும் கூட்டிட்டு போய் அவனை என்ன செய்ய தகன பலியாக எனக்கு பலியிடு என்றார். அப்படி சொல்லும்போது ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்களேன். உன் புத்திரன், அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? உன் ஏகசுதன், அடுத்து உன் நேசகுமார். இப்படிலாம் ஆண்டவர் சொன்னா ரொம்ப ஃபீல் ஆயிடும். ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ ரொம்ப விரும்புறது, நீ அதை தான் பக்கத்திலேயே நேரம் வச்சிருக்கிறியே, அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து எனக்கு தகன பலியாய் பலியிடு என்று சொல்லுகிறார். நான் இன்றைக்கு கால வேளையில் இப்படி சொல்லுகிறேன், ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உங்க மனசுக்கு பிடிச்சதை ஆண்டவருக்கு கொடுத்து ஆராதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? நீங்க உங்களை ரொம்ப நேசிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடையவன் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 12:1-2 இப்படி சொல்லுது ரோமர் புத்தகத்துல, உன் சரீரங்களை எப்படி கொடுங்க? ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள், அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, உங்களை தவிர நேசிக்க வேற யாருமே கிடையாது. ஏன்னா உண்மை தானே? உங்களை தவிர அக்கறையா நேசிக்க இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது. உங்களை நீங்கள் அப்படியே ஆண்டவருக்கு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் தம்மை முழு மனதோடு கூட ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முழு உள்ளத்தோடு ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கை கொண்டு வந்து பலி செலுத்து அப்படின்னு சொல்றார். பலி செலுத்த போனா அங்க வசனம் சொல்லுகிறது, அதிகாலையிலே ஆபிரகாம் எழுந்து, 3வது வசனத்திலே பார்த்தால், அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு தேவையான கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு
பாருங்க, ஆண்டவர் ஒன்று சொல்லும்போது அதை நிறைவேற்ற வேகமாக துரிதப்படுகிறான். வேகமாக ஆண்டவரிடத்துல போவதற்கு ஆயத்தப்படுகிறான். ஆண்டவர் சொல்லிட்டார், பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன செய்வேன், ஏது செய்வேன் அப்படியெல்லாம் கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவருக்கு பலி செலுத்த தேவையான எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி கொண்டு போகிறான். சரி, நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன் என்றால், அந்த நேரத்தில் ஆபிரகாமின் இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஆபிரகாம் ஒரு தகப்பனாக தான் நேசித்த பிள்ளை, 25 வருஷம் காத்திருந்து கிடைச்ச பிள்ளை, அந்த பிள்ளைய கொண்டு வந்து எனக்கு பலியா கொடு அப்படின்னு சொல்லும்போது அவன் போன பாதை, அவன் மோரியா தேசம் வரைக்கும் போகும்போது அவன் போன பாதை நிச்சயமாக சொல்லுகிறேன், அது மிகுந்த சந்தோஷத்தின் பாதையா இருந்திருக்காது. என்ன, மிகவும் கடினமான பாதையா இருக்கும். இருதயத்திலே வேதனை நிறைந்திருக்கும், கவலைகள் நிறைந்திருக்கும். ஆண்டவர் இப்படிலாம் கேட்பாரா? ஆண்டவர் இப்படியெல்லாம் அனுமதிப்பாரா? ஆண்டவர் தான் கேட்டாரா? அப்படி என்ற கேள்விகள் நிறைந்திருக்கும். இன்றைக்கு கால வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதை ஆண்டவர் தான் சொன்னாரா? ஆண்டவர்கிட்ட நான் சரியா தான் கேட்டேனா, இல்லை என் காதுல இருந்து வேற மாதிரி விழுந்துச்சா? ஆண்டவரே, நான் போகிற பாதை நெருக்கத்தின் பாதையா இருக்கிறதே என்று சொன்னால், நான் இன்றைக்கு உங்களை எப்படி உற்சாகப்படுத்துகிறேன், நீங்க போகிற பாதை சரியான பாதை தான். நீங்கள் நேசிக்கிற ஒன்றை கர்த்தர் கேட்டால் நீங்கள் அதை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து என்ன செய்தான்? தன் கழுதையின் மேலே சேணம் வைத்து 2 வேலைக்காரர்களையும் கிளப்பி பிள்ளையையும் கிளப்பி கட்டையை பிளந்து கொண்டு அவன் மேலே ஏறி போகிறான். வசனம் சொல்லுகிறது 3ஆம் நாளிலே, அந்த வசனம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது? 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து. ஈஸியா ஒரே வார்த்தையில சொல்லிருச்சு 3ஆவது நாள். ஆனா அந்த 3 நாளும் 72 மணி நேரமும் அவனுடைய மனதிற்குள்ளே ஓடின சிந்தனை ஓட்டங்கள் எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை இப்படி கற்பனை பண்ணி பாருங்கள். சின்ன பையன் ஈசாக்கு ஒரு 13 வயசுல இருந்து 19-20 வயசுக்குள்ள இருக்கும். அந்த சிறு பையன் ஈசாக்கிட்ட அப்பா சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு நம்ம டூர் போக போறோம், லீவ் விட்டாச்சு, ஸ்கூல் லீவ் விட்டாச்சுல, டூர் போக போகிறோம் மகனே. அப்படியாப்பா, எங்கே போகிறோம்? மோரியா மலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், ட்ரெக்கிங் போகிறோம், வரியா? கண்டிப்பாக வாரேன்ப்பா. அவன் அப்பாட்ட கேட்டுக்கிட்டே வந்திருப்பான், கேள்வி கேட்டுக்கிட்டே, அப்பா அங்கே மலையில் தண்ணி இருக்குமா, அங்கே மிருகம் இருக்குமா, அங்கே இது இருக்குமா, அது இருக்குமா? ஒருவேளை நவீன கால ஈசாக்கா இருந்தா, அப்பா நான் இந்த ஃபோட்டோ எடுப்பேன், இப்படி செல்ஃபி எடுப்பேன், அப்படி எடுப்பேன் கேட்டுக்கொண்டே போயிருப்பான். அந்த நேரமெல்லாம் அப்பாவுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும் என்றால், நிச்சயமாக நான் சொல்லுவேன், அது சந்தோஷமாக இருந்திருக்காது, கவலையோடு கூட இருந்திருக்கும். 3 பேரும் சந்தோஷமா வந்திருப்பாங்க. நான் சொல்றேன், அந்த ஈசாக்குடைய வேலைக்காரர் 2 பேரு, அப்புறம் ஈசாக்கு, இந்த 3 பேரும் கண்டிப்பாக சொல்லுகிறேன், அவர்கள் மிகவும் சந்தோஷமாய் ஆனந்தமாய் போய்கொண்டிருந்திருப்பார்கள். ஒரு பக்கம் வெளியில சிரிச்சா அப்பாவுக்கு உள்ள பக்கத்துல கண்டிப்பா அழுதுருப்பாரு ஆபிரகாம், கண்டிப்பா வேதனையில இருந்திருப்பாரு. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல, கர்த்தர் குறித்த இடத்திற்கு நான் போகிறேன், ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் டிலே ஆனா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் டிலே ஆனா நல்லா இருக்கும். சில வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது என்றால், ஆண்டவருடைய பாதையிலே நடக்கும்போது வெளியே சிரித்து கொண்டு உள்ளே அழுகிற வாழ்க்கை நிறைய உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருந்திருக்கிறது. ஏன்னா வெளியே சிரித்து உள்ளே அழுது, ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் டிலே ஆனால் நல்லா இருக்குமே, இந்த நைட்டு இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி விடிஞ்சா நல்லா இருக்குமே, காலையில் விடிஞ்சா என்ன செய்ய போகிறேன், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போய்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் மலைக்கு நீங்களும் பேர் வையுங்கள், யெகோவா ஈரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யெகோவா ஈரே என்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அந்த இடத்திற்கு வந்து விட்டான். வசனம் சொல்லுகிறது, தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். வெகு தூரத்திலே அவன் பார்க்கும்போது அவன் இருதயம் அழுதிருக்கும். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை இங்கே நிறுத்தி இங்கே என்ன செய்யுங்கள், காத்திருங்கள். கவனியுங்கள், அடுத்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம். சோதனை என்கிற மலை, வேதனை என்கிற மலை, எதிர்பார்ப்பு என்கிற மலை உங்களை சந்திக்கும் போது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்றால் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இவன் போய் இப்படி சொல்லல, நாங்க போய் அங்கே தொழுது கொண்டுட்டு நான் மட்டும் வருவேன் அப்படி சொல்லவில்லை. அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு
திரும்பி வருவோம். பிரியமானவர்களே, நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையிலே நீங்க நினைப்பது நடக்காது, கர்த்தர் நினைப்பது தான் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க விசுவாசமாய் பேச ஆரம்பிங்கள், நாங்கள் திரும்பி வருவோம். we will come back. ஆமென். நாம கண்டிப்பா திரும்பி வருவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பலிபீடத்திலே நீ சாவது இல்லை. பலிபீடத்திலே நீ நேசிக்கிற உன் பிள்ளை சாவது இல்லை. பலிபீடத்திலே நீ நேசிக்கிற ஒன்று சாவது இல்லை. இயேசு சொன்னாரு, தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை என்ன செய்வான்? இழந்து போவான். அதை என் நாமத்தின் நிமித்தம் வெறுக்கிறவனோ அவன் திரும்ப பெற்றுக்கொள்வான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இங்கே ஆண்டவருடைய குமாரன் அந்த ஈசாக்குடைய அப்பா இப்படி சொல்றாரு, நாங்கள் திரும்பி வருவோம். உங்கள் மலையை நீங்கள் சந்திக்கும் போது, போராட்டத்தின் மலையை சந்திக்கும் போது விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம் 1 முதல் 7 வசனங்கள்ல பார்த்தா, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி அவள் போய் சொல்லுகிறா, எலிசா தீர்க்கதரிசிட்ட, நான் என்ன செய்ய போகிறேன் அப்படி சொல்லும்போது, உன் வீட்டுல என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு. உன் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டி பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அந்த பாத்திரங்களில் எண்ணெயை வார்த்து வை. எண்ணெயை வார்த்து கொண்டே இருக்கிறாள். கடைசியாக கேட்கிறா, இன்னும் பாத்திரம் இருக்கிறதா? அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அவ்வளவுதான், இல்லை அப்படின்னு சொன்ன உடனே வசனம் சொல்லுகிறது, எண்ணெய் நின்று போயிற்று. நெவர் எவர் ஸ்பீக் நெகட்டிவ் வேர்ட்ஸ். உங்க வாய்க்கையில இருந்து எதிர்மறையான வார்த்தையை பேசாதிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இவர் மலைக்கு கூப்பிட்டாரு, போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு போகாதீங்க. we will come back. உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற சூழ்நிலைகளை எதிர்கொண்டு நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் வருவீர்கள். காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். நீங்க யோசித்து பார்க்க முடியாதவைகளை கர்த்தர் செய்வார். நீங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். நீங்க போய்கொண்டிருக்கிற பாதை கடினமானதுதான், உண்மை. ஏன்னா உங்க மன ஓட்டம் மிகவும் கடினமாக ஓடிக்கொண்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. விசுவாச வார்த்தை எங்கிருந்து வரும் தெரியுமா? வசனத்திலிருந்து தான் வரும். ஒரு எபிரேய பழமொழி நான் படித்தேன், கவனிங்களேன். நீங்க பகல் முழுக்க மீன் மார்க்கெட்ல நேரம் செலவழித்தால் உங்க மேல இருந்து மீன் வாசனை வருமா? அது மாதிரி நீங்க யாரு கூட அதிகமாய் நேரம் செலவு பண்ணுகிறீர்களோ அவர்களுடைய வார்த்தை தான் உங்க வாயிலையும் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க மீனை தொட வேண்டாம், மீனை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். மாட்டுத்தாவணி மீன் மார்க்கெட்டு போய் 1 மணி நேரம் நின்றுட்டு வெளியே வாங்க, உங்களுக்கு தெரியாது. இன்னொருத்தர் சொல்லுவாங்க, என்ன மீன் கடைக்கு போயிட்டு வந்தீங்களா? அது மாதிரி நீங்க விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசுகிற நபர்களோடு உங்க நேரத்தை செலவழியுங்கள். விசுவாச வார்த்தைகள் வரும். விசுவாச வார்த்தைகளை நீங்களும் பேசுவீர்கள். யாருமே இல்லையா? வேதத்துல நிறைய விசுவாச வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை எடுத்து பாருங்கள். சீஷர்கள்ட்ட ஆண்டவர் கேட்கிறாரு, 5000 பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் கொடுக்கணும், உங்கள்கிட்ட ஏதாயிலும் இருக்கா? ஒண்ணுமே இல்லை. நம்ம ஆட்கள் எப்பயுமே நெகட்டிவா பேசுற ஆட்கள் தான். ஒண்ணுமே இல்லை, குஜ்வினை எதுவும் கிடையாது ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, போய் தேடி பாருங்கப்பா. சிறு பையன்ட்ட என்ன இருந்தது? 5 அப்பம் 2 மீன்கள். பிலிப்பு சொல்றான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்துல 5 அப்பமும் 2 மீன்களும் தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அப்பையும் என்ன சொல்றான்? ஒண்ணுமே இல்லை. இல்லைன்ற வார்த்தை மட்டும் நம்ம ஆட்கள் வாயில வந்து கொண்டே இருக்கும். சில பேருக்கு 66 புஸ்தகம் வேதத்துல எத்தனை புஸ்தகம் இருக்கு தெரியுமா? 66 புஸ்தகம். சில பேருக்கு ஒரே ஒரு புஸ்தகம் தான், புலம்பல் புஸ்தகம். இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லை, நான் என்ன செய்ய? புலம்பல். இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறான், நான் ஆண்டவரே, நாங்கள் போய் திரும்பி வருவோம். அவன் எதிர்மறையாய் பேசவில்லை, நேர்மறையாய் பேசுகிறான். 6வது வசனத்தை பாருங்கள். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். கவனியுங்கள். இங்கே ஆபிரகாம் ஈசாக்குடைய தலை மேல கட்டையை வைக்கிறான், கையில கத்தி எடுத்துக்கொண்டான். பிள்ளை கீழே கேட்கிறான். 7வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, வாசியுங்களேன். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். இதோ இருக்கிறேன் என்றான். நெருப்பும் கட்டையும் இருக்கிறது,
தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? இப்போ அப்பாவும் மகனும் போய்கிட்டே இருக்கும்போது 2 பேருடைய வார்த்தைகளை பாருங்களேன். அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். வாய் நிறைய பிள்ளை என்ன கூப்பிடுது? அப்பா. இவன் சொல்றான் மகனே, மதுரை பாஷையில் சொல்றான் மகனே. வாய் நிறைய 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்பா, கட்டையும் நெருப்பும் இருக்கிறது, தகன பலிக்கு. அந்த பையன் பார்த்தது என்ன தெரியுமா? 2 மட்டும்தான். கட்டையையும் நெருப்பையும் பார்த்தான். ஆனால் அவன் கத்தியை பார்க்கல. அப்பாவுக்கு தெரியும், மகனே என் பாக்கெட்டில் என்ன இருக்கு? கத்தியும் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் இவனை சோதிக்கிறார். இது சோதனை என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. கவனிங்க, இது சோதனை என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. கர்த்தர் சொன்னதையெல்லாம் செய்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கை, தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்தான். சில நேரம் ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், நீ வெளியில வா அப்படிம்பாரு. வெளியில வருவான். மேலே பாரும்பாரு, மேலே பார்ப்பான். கீழே பாருன்னா கீழே பார்க்கான். கடற்கரையை பாருன்னா கடற்கரையை பார்க்குறான். ஆண்டவர் சொல்லுவதையெல்லாம் அப்படியே செய்தான். அப்படியே கீழ்ப்படிந்த வாழ்க்கைக்கு இங்கே ஒரு சோதனை. இது ஒரு சோதனைன்னு ஆபிரகாமுக்கு தெரியாது. கவனிங்க, நீங்க போய்கிட்டு இருக்கிற பாதையில கர்த்தர் உங்களை சோதிப்பது சோதனையா, இதுதான் டெஸ்டா அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. பாவம் செய்வதற்கு ஏதுவாய் தேவன் சோதிக்க மாட்டார். பாவம் செய்வதற்கு ஏதுவாய் சோதிக்கிறது யாரு அப்படின்னா நம்ம பிசாசு. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இன்னொருத்தன் சோதனைக்காரன் இருக்கிறான். அவன் சொல்றான், இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும், என்னை பணிந்து கொள்ளும். சோதனை, பாவத்துக்கு ஏதுவான சோதனை வேற, பரிசுத்தத்துக்கு ஏதுவான சோதனை வேற. இங்கே இவன் போய்கொண்டிருக்கிற பாதையில அப்பா பிள்ளைகிட்ட சொல்றாரு, மகனே என்னிடத்துல கத்தி இருக்கிறது, நான் இதைத்தான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். வாசியுங்கள் அந்த 8வது வசனத்தை பாருங்கள். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தகன பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை என்ன செய்வாராம்? 8வது வசனத்துல இப்படி போட்டிருக்கிறது, தமக்கு தேவையான தகன பலிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது யாருக்கு தேவைங்க? தகன பலி ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு தேவை. இப்போ ஈசாக்கு கர்த்தருக்கு தேவை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஈசாக்க பலியிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஈசாக்குனுடைய தேவையை கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ அப்பா பிள்ளைகிட்ட சொல்றாரு, உங்க பிள்ளைங்க கேட்கும்போது நீங்க சொல்லி கொடுங்க. உங்க குட்டி குட்டி பிள்ளைங்க, அப்பா என்ன செய்ய போறோம், அம்மா என்ன செய்ய போறோம், நமக்கு முன்னாடி இவ்வளோ தேவை இருக்கு, என்ன செய்ய போறோம், நீங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். நாமே சொல்லுங்களேன், தமக்கு தேவையானதை அவரே பார்த்து கொள்வார். காட் ஹிம்செல்ஃப், அவரே தேவையானவைகளை சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில நீங்க தனிமை கிடையாது. நீங்க ஒன்றும் வெறுமையானவர்களா இருக்க போவது இல்லை. கர்த்தரே பார்த்து கொள்வார். விசுவாச வார்த்தையின் அடுத்த படியை பாருங்க. முதல்ல சொல்றான், we will come back. 2வது, God himself provide. ஆண்டவரே தருவார், கர்த்தரே தருவார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நாங்கள் சின்ன பணத்தை வச்சு ஊழியத்தை ஆரம்பித்தோம். 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. கர்த்தரே பார்த்து கொண்டார். ஆமென் சொல்லுங்களேன். நான் சின்ன வயசுலேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். தேவை வரும், ஒரு தேவை வரும்போது என்ன செய்ய போகிறோமோ, ஏது செய்ய போகிறோமோ, கவலைப்படுவோம், கலங்குவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாட்டு பாடினோம்ல, முடிந்ததென்று நினைத்த நான் உயர்வாய். எத்தனையோ முறை முடிந்ததுன்னு நினைத்திருக்கிறோம். அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை தூக்கி கொண்டு போனார். கர்த்தரே பார்த்து கொள்வார். நான் என் அனுபவத்தில் சொல்றேன், ஆண்டவர் உங்களை வெறுமையாய் விடுவது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். கண்டிப்பாக நிரப்புவார். அவருக்கு தேவையானவைகளை அவரே பார்த்து கொள்வார். பெர்மனண்டா இருக்கு, என்ன செய்ய போறோம், கவலைப்படாத, கர்த்தரே பார்த்து கொள்வார். ஆண்டவரே பார்த்து கொள்ளுகிற தேவன், தேவைகளை சந்திக்கிற ஒரு நல்ல தகப்பன். நாங்கள் மத்திய பிரதேசத்தில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பையன் பிறந்து அந்த குழந்தைய நாங்கள் அங்கே கூட்டு போனோம். நாங்கள் எங்கள் வீடு இந்த அளவு தான் இருக்கும். இது கூட பெரிய வீடு, என்ன பெரிய இடம், 12க்கு 8. இது நாங்கள் இருந்து வெறும் 10க்கு 10. ஒரு கட்டில் போட்டிருப்போம், ஒரு ஸ்லாப் இருக்கும், அதுதான் கிச்சன், அதுதான் பெட்ரூம், அதுதான் ப்ரேயர் ரூம். பக்கத்துலேயே ஒரு சின்ன பாத்ரூம் இருக்கும். வெயில், சரியான வெயில் அடிக்கும், தாங்க முடியாது. வெயில் தாங்க முடியாமல் பாத்ரூமில் உட்காந்துருப்போம், ஏன்னா அங்கே கொஞ்சம் கூலிங்காக இருக்குமே அப்படி சொல்லி. குழந்தைய தூக்கிட்டு போகிறோம், எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஒரு பாஸ்டர் வந்தார், குமார்னு சொல்லி, எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணார். எனக்கு ரொம்ப காமெடியாக இருந்துச்சு. அவர் சொன்னார், ஆண்டவரே பிள்ளைக்கு தேவையான பேம்பர்ஸ் வாங்குறதுக்கு தேவையெல்லாம் சந்திங்க,
அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா இது அண்ணன் பேம்பர்ஸ்க்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் உண்மையை சொல்லட்டா, பேம்பர்ஸ் வாங்குறதுக்குரிய தேவையை கூட கர்த்தர் சந்தித்தார். சின்ன சின்ன தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். நீங்கள் அதனால உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கையில் டெய்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணும். ராமன் சொல்லுங்களேன். சரி, நான் இப்படி கேள்வி கேட்குறேன், ஆண்டவர் நரபலியை விரும்புவாரா? கர்த்தர் நரபலியை விரும்புவாரா? மனுஷ ரத்தம் குடிப்பேனோ அப்படின்னு ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு. ஏன் ஆண்டவர் இங்கே ஆபிரகாம்கிட்ட இவனை பலியிடுன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது. ஆபிரகாம் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் பலிபீடம் கட்டினான். முதல்ல வந்தவனே பலிபீடம் கட்டினான். எகிப்துக்கு போனா பலிபீடம், எல்லா இடத்திலும் பலிபீடம் கட்டினவன் எப்பொழுது ஈசாக்கு பிறந்தானோ, ஈசாக்கு பிறந்ததுலேருந்து பலிபீடம் கட்டுறதை மறந்துட்டாரு. பழைய அனுபவத்தை மறந்து விட்டான். இதுவரைக்கும் ஒழுங்கா ஆராதிச்சவன் நேசித்த பிள்ளை கிடைத்த உடனே பலியிடம் கட்டுவதை மறந்து விட்டான். ஆண்டவர் சொன்னாரு, நான் ஏன் தெரியுமா உன் பிள்ளைய பலியிட சொன்னேன்? உன் பிள்ளையின் ரத்தத்தை குடிக்கிற தேவன் அல்ல நான் மனுஷ ரத்தத்தை குடிக்கிறவன் அல்ல. நான் யார் என்றால் உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வர விரும்புகிறவன். ஆமென் சொல்லுங்களேன். உன்னுடைய பழைய ஆராதனையை நான் விரும்புகிறேன். அதனாலதான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு. ஆபிரகாமுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறதுக்காக தான் ஆண்டவர் இங்க பலிபீடம் கட்ட வைக்கிறார். 2 பேரும் சேர்ந்து அங்க போய் என்ன செய்கிறார்கள்? கற்களை எடுத்துக்கொண்டு அங்கே பலிபீடத்தை கட்டுகிறார்கள். வசனம் சொல்லுகிற 9வது வசனத்துல, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி, பாருங்க, அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுகிறார்கள். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட இப்படி சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளை டெய்லி கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. அதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். சிறு தேவையோ பெரு தேவையோ கர்த்தரே பார்த்து கொள்வார். அவர் உண்மை உள்ள தேவன். ஒரு ஆமென் சொல்லுமா? யெகோவா ஈரே என்றால் உண்மை உள்ளவர், அவரே பார்த்து கொள்வார். 2 பேர் சேர்ந்து கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் கட்டைகளின் மேலே அவனை என்ன செய்தான்? கிடத்தினான். அப்போதான் ஈசாக்குக்கு தெரியும், எங்க அப்பா என்னைய தான் பலியிட போறாரு. அது வரைக்கும் பிள்ளைக்கு தெரியும். சில விஷயங்களை பிள்ளைங்கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா பிள்ளைங்கிட்ட சில மேக்சிமம் எல்லாத்தையும் சொல்லணும், சில விஷயங்களை சொல்லக்கூடாது. உங்களுடைய விசுவாசத்தின் போல்ட்னஸை பிள்ளைங்க பார்க்கணும். பிற்காலத்துல ஈசாக்கு என்ன சொல்லியிருப்பான்? அவன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பான், எங்க அப்பா இருந்தாரு, அவர் ஒரு விசுவாசத்துல வைராக்கியமான ஆளு, என்னையவே கட்டி எங்க வச்சிட்டாரு? பலிபீடத்துல வச்சுட்டாரு, கத்திய ஓங்கிட்டாரு, கழுத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னதுனால நான் தப்பிச்சேன். பாருங்க, இது எடுத்த ரிஸ்கை யாருக்கு பார்த்தான்னா ஈசாக்கு பார்த்தான். என்னைக்குமே விசுவாசம் ரிஸ்க் எடுக்க வைக்கும். பயம் ரிஸ்க் எடுக்க விடவே விடாது. அவிசுவாசம் பயத்தை கொண்டு வரும், விசுவாசம் பெரிய தைரியத்தை கொண்டு வரும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னாரா அதை நீங்க பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் மதுரையில் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாருன்னா அதை பிடித்து கொள்ளணும். ஆனா மதுரையில படாத பாடுபட்டிருக்கோம். ஏன்னா நாய் படாத பாடுபட்டு கீழே போய் ஆண்டவர் மேலே கொண்டு வந்தார். அப்படின்னா ஆண்டவர் சொன்னார்னா அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசம் தைரியத்தை உண்டாக்கும். எல்லாரும் சொல்லியிருக்கலாம், நீங்கள் அங்கேயே இருக்கணும், இங்கே வந்துடலாமே அப்படின்னு சொல்லி. ஆண்டவரை பிடித்து கொண்டார்கள், வார்த்தையை பிடித்து கொண்டார்கள். இங்கே ஆபிரகாம் கர்த்தரை பிடித்து கொண்டான். அந்த பிள்ளையை அதன் மேலே கிடத்தினான். தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ஆபிரகாமே ஆபிரகாமே என்றார். நீங்க வசனத்துல பார்த்தா ஒரு டைம் தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாமே அப்படின்னு சொல்றாரு. இங்க 2வது டைம் ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவர் ஹரியப்ப வேகமா சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே. 2 முறை பேசுற. உங்களை விட உங்க தேவன் உங்க பிள்ளை மேல அக்கறையா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிள்ளைங்க வச்சிருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை விட உங்கள் தேவன் உங்கள் பிள்ளைகள் மேலே அக்கறையாக இருக்கிறார். என் பிள்ளை ஏதாச்சும் பண்ணிடாத, நீ பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டா. இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை பிதா இப்படி தான் ஒப்பு கொடுத்தார். அதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த பிள்ளையை ஒன்றும் செஞ்சிடாத, இது வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இவன் மூலமாய் பூமியின் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட இருக்கிறது. இந்த பிள்ளை அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லுகிறார். உடனே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அடியேன் என்கிறார். அங்கே சோதனை முடிந்தது. சோதனை முடிந்தது, 1 நிமிஷத்துல முடிந்தது. ஆனால் 3 நாள் அந்த சோதனையில படாத பாடுபட்டு அவனுடைய ஃபீலிங்ஸ், அவனுடைய உணர்வுகள் எல்லாம் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிருக்கும்.
அவனுடைய ஞானம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அந்த இடத்துக்கு வந்து ஆண்டவரே எப்படியாயிலும் காப்பாத்திருன்னு ஜோம் பண்ணியிருப்பான். கண்டிப்பா ஜோம் பண்ணாரா என்னன்னு தெரியல, ஆனா நான் சொல்றேன் கண்டிப்பா ஜோம் பண்ணியிருப்பாரு. ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன விசுவாசம் தெரியுமா? சரீரம் செத்த என்னுடைய சரீரத்திலிருந்தே இந்த ஈசாக்கை கர்த்தர் கொண்டு வர முடியும் என்றால், அவனை நான் கொலை செய்து போட்டாலும் ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அதனாலதான் எபிரேய நிருபக்காரன் சொல்லுவார், அவனை திரும்ப உயிர்ப்பிக்கும் பாவனையாக திரும்ப பெற்றுக்கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் பெரியவர். கடைசியாக அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அங்கே ஒரு கடா, ஆட்டுக்கடா சிக்கி இருந்தது. அதை எடுத்து வசனத்துல 13 கடைசியில் எழுதியிருக்கிறது, அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். குமாரனுக்கு பதிலாக. நீங்க மரிக்க வேண்டிய இடத்துல ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டி ரெடியா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அது பலியிடப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அறையப்பட வேண்டிய அந்த சிலுவையில ஏற்கனவே ஒரு பலியான ஆட்டுக்குட்டி இருக்கிறது. பலியிட்டான். உடனே அந்த இடத்திற்கு பேர் வைக்கிறான் யெகோவா ஈரே. ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், ரெண்டே குறிப்பு. முதல்ல, நீங்க விசுவாசமாய் பேசுங்கள், விசுவாசத்தோடு செயல்படுங்கள். விசுவாசம் சில தைரியங்களை உங்க வாழ்க்கையில தரும், தைரியமான ரிஸ்க் எடுக்க வைக்கும். இரண்டாவது, உங்களுக்கு பதிலாய் ஒருவர் ஏற்கனவே பலியாய் இருக்கிறார். அவரை நம்புங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எபிரேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒன்றும் வீக்கான தேவன் அல்ல. நீங்க சோதனைக்குள்ளே போகும்போது உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததியாகிய நமக்கு உதவியாக என்ன செய்தாராம்? கை கொடுத்தார். வானத்திலிருந்து ஒரு கை உங்க மேல இருக்கிறது. அந்த கை எந்நேரமும் அவைலபிளா இருக்கிறது கை கொடுப்பதற்கு. அந்த இடத்துக்கு அவன் என்ன பேர் வைக்கிறான்? 14 எழுதியிருக்கிறது, யெகோவா ஈரே. யெகோவா ஈரே என்றால் இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தரே பார்த்து கொள்வார். என் கூட திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தரே அவரே பார்த்து கொள்வார். உங்கள் எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து கொள்வார். உணர்வு பூர்வமான தேவையா இருக்கலாம், சரீர தேவையா இருக்கலாம், மெட்டீரியல் தேவையா இருக்கலாம், ஆவிக்குரிய தேவையா இருக்கலாம், எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்வார். அவர் உண்மை உள்ள தேவன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உங்களை கைவிடவே மாட்டார், வெறுமையா விடவே மாட்டார். தாவீதை கேட்டா தாவீது சொல்லுவான், நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் பார்த்ததே இல்லை. இந்த தாவீது நிறைய நேரம் பசி பட்டினியில இருந்திருக்கிறான். ஆனா ஒரு டைம் கூட கர்த்தர் பிச்சை எடுக்க, அப்படித்தான் சொல்றான், இறந்து திரிய விடவே இல்லை. இவனும் போனதில்லை, இவன் பார்த்த நீதிமானின் பிள்ளைகளும் அப்படி இறந்து திரிந்த. நீங்க நீதிமான வாழ்ந்தா போதுங்க, உங்க சந்ததியை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்க மவுண்டெயினுக்கு நீங்க என்ன பேர் வைக்க விரும்புகிறீர்கள்? யெகோவா ஈரேன்னு பேர் வைக்க விரும்புகிறீங்களா? அல்லது தனிமை என்கிற மவுண்டெயின் இருந்துச்சுன்னா இப்படி பேர் வைங்க, யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மான்னா கூடவே இருக்கிறார். சமாதானம் இல்லாம இருக்குதா உங்க வீட்டுல? ஒரு பெரிய சமாதானம் இல்லாத மலையை நீங்க எதிர்கொள்ளுறீங்களா? பேர் வைங்க யெகோவா ஷாலோம். ஷாலோம் என்றால் சமாதானத்தின் தேவன். ஜெபம் பண்ணுவோமா? டைம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமை உள்ள தேவன், அன்பின் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஈரே, ஓ யெகோவா ரூவா. ஆண்டவரே, நாங்கள் வேதனையிலே சோதனையிலே போகும்போது எங்களுக்கு கூட இருப்பீராக. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆபிரகாம் போன பாதையிலே எங்கள் பிள்ளைகளும் போய் கொண்டிருப்பார்கள். ஆனால் தேவன் தேவையான கிருபைகளை தந்து வழி நடத்தும், நன்மையானவைகளை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக, ஆமென், ஆமென்.